ஓம் சாந்தி. சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் 23/5/2026. இனிமையான குழந்தைகளே, ராவணன் உங்களை மிகவுமே வேதனைக்குள்ளாக்கியுள்ளான். இப்பொழுது பக்தர்களாகிய உங்களை ரட்சிக்கும் பகவான் உங்களுடைய வேதனையை நீக்குவதற்காக வந்துள்ளார். நல்ல குழந்தைகளின் முக்கியமான 2 அடையாளங்களை கூறுங்கள். நல்ல குழந்தைகள் எப்பொழுதும் தாய் தந்தையரை பின்பற்றி சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக ஆவார்கள். முழுமையாக முயற்சியில் ஈடுபட்டிருப்பார்கள். 2. அவர்கள் தந்தையிடம் உண்மையான உள்ளம் கொண்டிருப்பார்கள். உண்மையான அன்புள்ளம் உடையவர்கள் எப்பொழுதும் ஸ்ரீமத் படி நடப்பார்கள். ஒருவேளை உள்ளுக்குள் நேர்மை இல்லை என்றால் நினைவில் இருக்க முடியாது. இது ராம சம்பிரதாயமாகும். போலாநாத் இரட்சகர் ஆவார். போலாநாத் சிவபாபா தான். கெட்டுப்போனதை சீரமைப்பவர் ஆவார். உங்களுக்கு திவ்ய திருஷ்டி கிடைத்துள்ளது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை கூட படைப்பவர் தந்தையே ஆவார். பிரம்மா மூலமாக படைப்பை படைக்கிறார். ஆத்மாக்களாகிய நீங்களும் நிராகாரமானவர்களாக இருந்தீர்கள். நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம். சிவபாபா நமக்கு மீண்டும் ராஜயோகம் கற்பித்து தூய்மையாக ஆக்குகிறார். இருள் மற்றும் வெளிச்சத்தின் வர்ணனை சங்கமத்தில்தான் செய்யப்படுகிறது. நீங்கள் மிகுந்த பிரகாசத்தில் வந்துள்ளீர்கள். நீங்கள் சர்வோத்தம பிராமண குலத்தினராக இருக்கின்றீர்கள். நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவீர்கள். இது ஈஸ்வரிய குலமாகும். இந்த உடல் அழியக்கூடியதாகும். ஆத்மா அழியாததாகும். ஆத்மாதான் 84 பிறவிகள் எடுக்க வேண்டியுள்ளதே அன்றி தேகம் அல்ல. தேகமோ மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆத்மா பரம்பிதா பரமாத்மா மூலமாக எல்லையில்லாத ஆஸ்தியை பெற வேண்டியுள்ளது. இந்த பழைய தேகத்தை விட்டுவிட்டு புதியதை எடுக்க வேண்டும். மீண்டும் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பரம்பிதா பரமாத்மா விஷ்ணுபுரி சொர்க்கத்தை படைத்து கொண்டிருக்கிறார். சிவபாபா நம்மை பிரம்மா மூலமாக ஸ்வீகாரம் செய்துள்ளார். நான் பாவனமாக ஆக்குவதற்காக இந்த பதீத உலகத்தில் வரவேண்டியுள்ளது என்று தந்தை கூறுகிறார். தூய்மையான உலகிற்கு அதிபதியாகிவிடுவீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் பவித்திரமாக ஆகுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது அரசாட்சி உங்களுடையதாகும். இது சகஜ ராஜயோகம், சகஜ ராஜ்யமாகும். மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். யோகம் மற்றும் ஞானத்தை கற்பிப்பதற்கு ஒரு நொடி பிடிக்கிறது. யார் தாய் தந்தையை பின்பற்றி சிம்மாசனத்தில் அமர்கின்றவர்களாக ஆகின்றார்களோ அவர்களே நல்ல குழந்தைகள். முயற்சி நிறைய செய்ய வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் செய்வது இல்லை. ஸ்ரீமத் படி நடப்பவர்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். ஸ்ரீமத் படிதான் ஆஸ்தி கிடைக்கிறது. பிரம்மா சொர்க்கத்தின் ஆஸ்தியை அளிக்க முடியாது. நல்லது. மண்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் 63 பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் அழிந்து போகும். ஓம் சாந்தி.